நம்ம கையில இருக்கிறது வெறும் ஏர் ப்ளோயர் கிடையாது. இதுல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான அவுட்புட் கிடைக்குது. பேட்டரியில ஆப்ரேட் பண்ற டஸ்டர்ல பவர் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அகாரோவோட கம்ப்ரஸ்ட் ஏர் டஸ்டர் ஒரு சரியான ஆப்ஷனா இருக்கும். இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணதும் இதுல உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஏர் டஸ்டர் கிடைச்சிரும். இதை ஓரமா வைக்கிறதுக்கு முன்னாடி இதுல வயர்டு லென்த்னு பார்க்கும்போது 3 மீட்டர் கொடுத்துருக்கிறதுனால இதை நீங்க நல்லா ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். இதை அப்படியே ஓரமா வச்சோம்னா இங்க உங்களுக்கு 2 எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்ச் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு ஒரு ஃபிளாட் நாசிலோட சேர்த்து பிரஷும் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ஓரமா வச்சோம்னா இங்க உங்களுக்கு ஒரு ரவுண்ட் நாசில்ஸ் கிடைச்சிரும். இதை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு இன்ஃப்ளேட்டபிள் ஹெட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு 3-in-1 ஏர் இன்ஃப்ளேட்டபிள் நாசிலும் கிடைச்சிரும். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் ஏர் டஸ்டரை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேசுவோம். இதுல உங்களுக்கு 500 வாட்ஸ்ல பவர்ஃபுல்லான காப்பர் மோட்டார் யூஸ் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு 2 டிஃபரெண்டான மோட் கிடைச்சிரும். இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மோட எனேபிள் பண்ணும்போது 30,000 ஆர்பிஎம்ல இதோட மோட்டார் சுத்தும். இது மட்டும் இல்லாம இந்த செகண்ட் மோட் ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு 38,000 ஆர்பிஎம்ல மோட்டார் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். இது உங்களுக்கு பேட்டரி ஆபரேட்டட் இல்லாம உங்களுக்கு வயர்ல கொடுத்திருக்கிறதுனால பேட்டரி சீக்கிரம் தீந்துருமோன்ற ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் வயரை கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது இந்த பர்టిక్యులர் ரவுண்ட் நாசில்ஸை நீங்க ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிசி கேபினெட்ல இருக்கிற டஸ்ட் எல்லாம் ஈஸியா க்ளீன் பண்ண முடியுது. இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணுங்க. அது பிசிக்கும் நல்லதும் கூட. இதோட சேர்த்து இந்த ரவுண்ட் நாசில்ஸை யூஸ் பண்ணி கீபோர்ட்ல இருக்கிற டஸ்ட்டை க்ளீன் பண்ணலாம். ஏசி ஃபில்டர், டேபிள் ஃபேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இதை வச்சு க்ளீன் பண்ணலாம். ஆனா நீங்க டேபிள் ஃபேனை க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப நாள் படிஞ்சிருக்க அந்த டஸ்ட்டை நீக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபிளாட்டான நாசில் யூஸ் பண்ணி ஒரு ப்ரீ க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் இது வழியாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இந்த ஃபிளாட் நாசில்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட விண்டோ சைடில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது. இது மட்டும் இல்லாமல் காரில் இருக்கிற டஸ்ட்டை கூட இதை வச்சு க்ளீன் பண்ணலாம். ஃபைனலாக இந்த 3-in-1 ஏர் இன்ஃப்ளேட்டபிள் நாசில்ஸை வச்சு உங்களோட பில்லோஸ், பெரிய பலூனை கூட ஈஸியாகவே ரொம்ப வேகமாகவே காத்தடிச்சுக்கலாம். அப்புறம் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது வர டஸ்ட் எல்லாமே இந்த மோட்டருக்குள்ள போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இதில் டஸ்ட் ஒன்ஸ் அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்ச உடனே இந்த பர்టిక్యులர் ஸ்பாஞ்சை நீங்க இத மாதிரி எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் போட்டுக்கலாம். இல்லப்பா இது ரொம்பவே டஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதை க்ளீன் பண்ணி கொஞ்ச நேரம் உணர வச்சுட்டு அடிஷனலா கொடுத்திருக்கிற இந்த 2 ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ல ஏதாவது ஒன்று வச்சு நீங்க மறுபடியும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் 2600 ரூபாய்க்கு ஒரு பவர்ஃபுல்லான வயர்டு ஏர் டஸ்டர் வேணும்னா இது உங்களுக்கு ஒரு சரியான ஆப்ஷனா இருக்கும். இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பையிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.